3 முக்கிய காரணத்திற்காக இந்த ஈசனை போய் நாம வணங்கணும். முதல், இந்த ஆலயத்திற்கு வருபவர்கள், அதாவது அப்பர், சுந்தரர் 2 பேருக்குமே இந்த ஆலயம் அங்க இவர்களுக்கு தனி சன்னதி இருக்கு. இங்க சுந்தரருக்கு ஈசன் அவரு ஒரு திருப்பணியை ஆரம்பிக்கும் பொழுது, அந்த செங்கலை கொண்டு போய் வச்சு சுவாமிட்ட அவர் பிரார்த்தனை பண்றார். அந்த செங்கல் அவருக்கு தங்க கட்டிகளாக மாறியதாம். அது இந்த இடத்துல தான். அதனால இந்த இடம் எப்படின்னா, உங்களுக்கு வீட்ல வாஸ்து சரியில்ல அப்படிங்கிறவங்க, இந்த ஆலயத்தில் சதயன் நட்சத்திரம் அன்று வழிபடுவது ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு என்னைக்கு முடிஞ்சதோ போய் வழிபாடு செய்யுங்க. இப்ப நீங்க புதுசா வீடு கட்ட போறீங்க அப்படின்னாலும், உங்க செங்கல எடுத்துட்டு இங்க சுந்தரர் கிட்ட வச்சு பூஜை பண்ணி எடுத்துட்டு போனீங்கன்னா, வீடு எந்த விதமான தடையும் இல்லாமல் நல்லபடியா நடக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பக்தர்களினுடைய ஒரு நம்பிக்கை. அடுத்ததாக இந்த ஆலயத்தின் சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய அம்பாள். ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு கருவை காத்து அவளுக்கு பிரசவமும் பார்த்த அம்பாள் தான் இங்க நமக்கு அருள் பாலிக்கிறாங்க. ஸோ கருவை காத்த நாயகி அப்படிங்கிறதுனால கருந்தர் குழலி அப்படின்னு திருநாமத்தோட இந்த அம்மன் இங்க நமக்கு அருள் பாலிக்கிறாங்க. ஒரு 2000 வருடம் பழமை வாய்ந்த ஒரு ஆலயம். சதயம் நட்சத்திரக்காரர்கள் சதயம் நட்சத்திரத்தன்று இங்க கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இதை நமக்கு சொல்லுவதற்காக இங்க சூரிய பகவான் ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்புல இங்க இருக்கிறாங்க. அந்த அமைப்பு எப்படின்னு கேட்டீங்கன்னா, 7 ஜுவாலைகள், 7 கைகள், 3 கால்கள், 4 கொம்புகள், இப்படி அவரினுடைய ஒரு வித்தியாச அமைப்பு இந்த ஆலயத்துல நம்ம பார்க்கலாம். ஸோ கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இவற்றை கூறுவதற்காகவே வர்த்தமானேஸ்வரரை இங்க நம்ம அந்த வடிவுல பார்க்கலாம். ஸோ இங்க ஈஸ்வரன், அம்பிகை இதை தவிர, இந்த சன்னதிகளை தவிர இந்த மாதிரியான வித்தியாச அமைப்பில் இருக்கக்கூடிய சில தெய்வங்களை நம்ம பார்க்கலாம். பல பழைய புராண கதைகளை கொண்ட இந்த திருப்புகழூர் அப்படிங்கிற இடத்துக்கு சதய நட்சத்திரக்காரர்கள் மட்டும்தான் போகணும் அப்படிங்கிறது இல்லை. இந்த கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே உடையதுதான். வீடு எல்லாருக்குமே வேணுங்கிறது தான். ஸோ வாஸ்து பகவானை இங்க நம்ம வேற ஒரு அமைப்புல பார்த்து வணங்கினால் நமக்கு எல்லா விதமான குடும்பத்தில் நன்மைகள் நடக்கும்.